ஹாய் சக்தி, அனைவருக்கும் வணக்கம். கண்ணன் அருளால் இந்த 3வது வருடம் எங்களுடைய முழுநூல் குழுவின் சக்தி விமன் பவர் ஆனுவல் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்தது. 28th மத்ஸ்யா ஹோட்டலில் அதனுடைய சுருக்கமான ஒரு வீடியோ உங்களோட பகிர்ந்துக்கலாம். இன்னும் வராதுவா பார்க்காதுவா மற்ற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கோ, முடிஞ்ச வரைக்கும் நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம். அதெல்லாம் என்னுடைய யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். இதோ உங்களோட நீங்கள் ஆர்வமாக எதிர்பார்க்கக்கூடிய இந்த வீடியோ இதோ இருக்குது. 28ஆம் தேதி உமாவின் வீட்டிலிருந்து இருவருமாக கிளம்பி மத்ஸ்யா ஹோட்டல் வந்தடைந்தோம். அங்கு சீதாவும் எங்களுடன் சேர்ந்து கொண்டார். எங்கள் மூவரையும் ஐ ஆம் சக்தி எனும் பேனர் வரவேற்றது. சக்திகள் பலரும் மும்முரமாக திருமண வீட்டில் ஏற்பாடுகள் செய்வது போல பை போடுவதும் பேட்ச் குத்தி கொள்வதும் ஒருவரை ஒருவர் வரவேற்பதும் சக்திகள் பலரும் அறிமுகப்படுத்திக் கொள்வதுமாக கலகலவென்று விழா களை கட்டியது. எல்லோருக்கும் வெல்கம் ஜூஸ் வழங்கப்பட்டது. அனைவரும் பரஸ்பரம் அறிமுகம் செய்து கொண்டு நட்புடன் ஒருவரை ஒருவர் ஹக் பண்ணி கொண்டு சந்தோஷமாக விழாவிற்கு தயாரானார்கள். கண்ணனும் வருகை தந்து எங்களுடன் சேர்ந்து கொண்டான். ரமா குருமூர்த்தி, கிரிஜா, மைத்திரி சுப்பிரமணியம், சுகந்தா ஐயர், சரோஜா அருணாச்சலம் அனைவரும் குத்துவிளக்கேற்ற விழா இனிதே ஆரம்பித்தது. இப்பொழுது பிரேயர் சாங். சிறப்பு விருந்தினராக வித்யா சுப்பிரமணியம் அவர்களும் வர, சக்திகள் அனைவரும் அமர, சீதா வெல்கம். பூஜை முறைகள் பற்றி, சமையல் கலை, அழகு கலை, தேசிய தலைவர்கள் பற்றி சீதாவின் அருமையான வெல்கம் உரை முடிந்ததும் பத்மா முரளி நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார். அன்பிற்குரிய சக்தி சாந்தி ரங்கநாதன். ஆம், சாந்தி ரங்கநாதனின் பெண்ணின் பரதநாட்டியம் பூதனா மோட்சம் மிக அற்புதமாக இருந்தது. அனைவரும் மெய்மறந்து ரசித்தனர். அடுத்து அட்மின் உமா வெங்கடர்கள் சிறப்புரை ஆற்றினார். சக்திஸ், ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் இங்கே பார்க்கறதுக்கு. உமாவின் அற்புதமான சிறப்புரை முடிந்ததும் சித்ரா சங்கர் தான் தயாரித்த மாலையை அவருக்கு அணியச் செய்தார். சிறப்பு விருந்தினரான பிரபல எழுத்தாளர் வித்யா சுப்பிரமணியம் அவர்கள் சிறப்புரையாற்றினார். உமாவை விட நான் ஒன்றும் பெருசாக பேசிடுவோன்னு தோணலை. மற்றொரு சிறப்பு விருந்தினர் மல்லிகா பத்ரிநாத்துடன் வித்யா சுப்பிரமணியம் அவர்கள் சக்திகள் எழுதிய 2 புத்தகங்களை வெளியிட்டார். அனைவரும் மகிழ்வுடன் பெற்றுக்கொண்டனர். பிறகு மல்லிகா பத்ரிநாத் உரையாற்றினார். குரூப்பில் வந்து நான் சேர்றேன்னு சொன்னதுக்கு காரணமே வந்து அந்த சக்திங்கிற அந்த பேர் தான் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. அழகி போட்டியில் பரிசு பெற்ற லக்ஷ்மி காசிராமன், ஐஸ்வர்யா சம்பத்குமார் இருவருக்கும் மைத்திரி பசுமதி மகுடம் சூட்டி பரிசு வழங்கினார். இதைத் தொடர்ந்து காயத்ரி கிருஷ்ணவேணியின் அற்புதமான 2 நடனங்கள். இதைத் தொடர்ந்து சக்திகளின் மெல்லிசையும், அதைத் தொடர்ந்து மதிய உணவும் வழங்கப்பட்டது. மகாசக்திகளான சரோஜா ரங்கநாதனும் விஜிவாசும் வருகை புரிந்தனர். அவர்களுக்கு மகாசக்தி விருது வழங்கி கௌரவித்தார் உமா வெங்கட். விஜிவாஸ் அவர் மகள் பிரீத்தியையும் அழைத்து வந்திருந்தார். மதியம் பலவித கலை நிகழ்ச்சிகளுடன் விழா இனிதே நிறைவேறியது.